அதே மாதிரி இஸ்லாமிய பெண்கள் நேற்று நம்ம தமிழக முதலமைச்சருடைய கடைசி படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. நடிகனை தான் முதலமைச்சர் உட்கார வச்சிருக்கிறோம். கடைசி படம் ரிலீஸ் ஆனதற்காக ஒரு பெண்மணி கண்ணீர் வடிக்கிறாங்க. இது எங்களுடைய தலைவனுடைய கடைசி படம் அலுவலதா, வருத்தப்படுறதா, அல்லது முதலமைச்சருடைய படம் கொண்டாடுறதா? கண்ணீர் விடக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். முதலமைச்சரோட படம் சந்தோஷப்படுறதா இல்ல எங்க தளபதியோட லாஸ்ட் படம் சோகப்படுறதான்னு தெரியல. இதுக்கு இல்லாம கண்ணீர் வடிப்பாங்க. மார்க்கத்துல ஒரு மனுஷன் கண்ணீர் வடிக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? மனிதன் விடக்கூடிய கண்ணீர் என்பது அது விட வேண்டிய நேரம், விட வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு. சாதாரணமா அழுவுங்க கண்ணீர் வடின்னு யாராவது வடிச்சிருமா? செய்ய மாட்டோம். அதுக்குன்னு காரியம் வேணும். அடிமனது வலிக்க நம்ம உணர்ச்சி பூர்வமா அழுதாத்தான் அந்த கண்ணீர் வரும். இப்படி உணர்ச்சி பூர்வமாக அழக்கூடிய கண்ணீருக்கு அல்லாஹ் ஒரு அந்தஸ்து உயர்த்தி வச்சிருக்கான். எந்த இடம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நாளை மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல சூரியன் தலைக்கு அருகாமையில வந்து நிற்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாவச் செயல்களுக்கு ஏற்ப வியர்வையிலேயே மூழ்கி கொண்டிருப்பாங்க. சில பேர் கால் வரைக்கும் வியர்வையில மூழ்கி இருப்பாங்க, முட்டுக்கால் வரைக்கும், இடுப்பு வரைக்கும், நெஞ்சு வரைக்கும், கழுத்து வரைக்கும். சில பேர் அதுவே மூழ்கி ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த வெயிலுடைய தாக்கத்தினால் நிழலை தேடி அலையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில், எந்த நிழலும் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தன்னுடைய அரிசிக்கு கீழே சில நபர்களுக்கு நிழல் கொடுப்பான். ஒரு 7 நபர்களை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல கடைசி நபராக ரசூலுல்லாஹ் குறிப்பிடும் பொழுது நக்கரல்லாஹு காலியன், யார் அல்லாஹ்வை நினைத்து தனிமையில் நினைவு கூர்ந்து கண்ணீர் வடிக்கிறாரோ, தனிமையில இருந்து அல்லாஹ்வை நினைச்சு யார் கண்ணீர் வடிக்கிறாங்களோ அந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நபருக்கு நாளை மறுமையில அரிசிக்கு கீழே அல்லாஹ் என்ன செய்வான்? நிழல் தருவான். ஒரு பாவம் செஞ்சு அந்த வியர்வையில மூழ்கி தவிக்கக்கூடிய அந்த நிலைமை நமக்கு வேணுமா? அல்லது இவ்வளவு பெரிய கண்ணியத்தை உயர்த்தி தரக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த அரிசிக்கு கீழே சில பேர் அல்லாஹ் அரவணைச்சு வச்சிருப்பான்னு சொன்னா, மனிதர்களுடைய அரவணைப்பை தேடி உலகத்துல என்னம்னா இன்னைக்கு நம்ம செய்யறோம். தாய் பிள்ளைகிட்ட பேசுறேன்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவிட்ட சண்டை சச்சரவுன்னு சொன்னா, ஒரு நாள் நமக்கு தாக்கு பிடிக்க முடியுதா? எவ்வளவு மனசு வேதனையா, மன நெருக்கடியோடு ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு நெருக்கடியா இருக்குமா இல்லையா? நாளை மறுமையில அல்லாஹ் தன்னை நேசிக்கக்கூடிய இறைவன் மனிதர்களான அனைவரும் அங்க வந்து திணத்து போய் நிற்பாங்க. அல்லாஹ் இவ்வளவு அன்பு கொண்டவன் நினைச்சுட்டு இருந்தோமே, அல்லாஹ் கருணையாளன் நினைத்து கொண்டிருந்தோமே, நம்மை அலைவடைப்பதற்கு யாருமே இல்லையா, நமக்கு நிரந்தர யாருமே இல்லையா என்று சொல்லி, அப்படிப்பட்ட அந்த சூரியனுடைய தாக்கத்தில், வெப்பத்தினுடைய தாக்கத்தினால் எந்த ஆதரவு நமக்கு கிடைக்க போகிறது என்று அழுது கொண்டிருக்கும் பொழுது, புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சில பேர் அரவணைச்சு, நான் உடனே அரவணைக்கிறேன், என் அரிசிக்கு உனக்கு நான் நிழல் தரேன் சொல்லி இந்த 7 நபர்கள் குறிப்பிட்டு அதுல உன்னுடைய கண்ணீருக்கு மதிப்பெடுத்து நீங்க வா, இதுல வந்து நிழல் பெற்றுக்கொள் என்று சொல்கிறான் என்றால், இந்த கண்ணீரை எதற்காக இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் சிந்திக் கொண்டிருக்கிறது?